இந்த கிரேட்டர் தென் வந்து லெஸ் தெனாக மாற்றுறீங்க. இங்கே டெய்லி க்ளோஸு கிரேட்டர் தன்னே இருக்கட்டும், ஏன்னா 250 ரூபாய்க்கு மேலேயே வேணும். அதே மார்க்கெட் கேபிட்டலும் நமக்கு வந்து கிரேட்டர் தன்னே இருக்கணும், 1500 கோடிக்கு மேலே இருக்கிறதே வேணும். இந்த லெஸ் தெனை என்ன பண்ணுறோம், 60 வந்து லெஸ் தென் 45 போடலாம், இல்லை 40 போடலாம், 33 போடலாம், நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். இதுலேயே ஒன்றும் இருக்குது, மிடில் ரேஞ்சுன்னு போடலாம். 33 to 43, இல்லை 23 to 33, இப்படி கூட நீங்கள் டிவைட் பண்ணி கூட போடலாம். இப்போ நான் வந்து ரைட் ஷோல்டர் டவுன், அதாவது கிட்டத்தட்ட கீழே இருக்கிற ஸ்டாக்ஸை கேட்குறேன். அதாவது நமக்கு 20 கூட போடலாம், ஏன்னா இருக்கிறதுலே மட்டம் 20 தான். அதனால் மட்டம் கீழே போன ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து கொடுன்னா வெறும் புள்ளியாக எடுத்து கொடுக்கும், அதுவும் வேணாம். நமக்கு 33 போடலாம், இல்லை 30 போடுவோம். இப்போ அதே மாதிரி மறுபடியும் ரன் ஸ்கேன் கொடுக்குறேன். ரைட் ஷோல்டர் டவுன்ஸ் ரன் ஸ்கேன் வந்துடுச்சுங்க பாருங்கள். கேபிஐ கிரீன் எனர்ஜி, கேபிஐ கிரீன் எனர்ஜி, கேபிஐ கிரீன் எனர்ஜி. இது லெஃப்ட் ஷோல்டர் ஹை காட்டுது, நல்லா சூப்பராக. ஆனால் இங்கே பாருங்கள், ரைட் ஷோல்டர் இறங்கியிருக்காங்க. டேயில் பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டர் இறங்கி லெஃப்ட் ஷோல்டர் மேலே ஏறியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா லெஃப்ட் ஷோல்டர் மேலே போயிருக்கு, அதே மாதிரி ரைட் ஷோல்டர் கீழே இறங்கியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பிடிச்சிருந்தோன்னு வச்சுங்களேன், சார் சொல்கிற மாதிரி ஹையில் கூட நம்மவே பிடிக்கலாம். அப்புறம் எம்எம் ஃபோர்ஜிங் லிமிடெட், எம்எம் ஃபோர்ஜிங் லிமிடெட், எம்எம் ஃபோர்ஜ், எம்எம் ஃபோர்ஜ் ஸ்பேஸ் வந்துருச்சு. எம்எம் ஃபோர்ஜ் வரையே எம் பெரிய எம், WMFL, WMFL. ஏதோ ஒரு சின்ன தப்பு இருக்கு, பார்த்துடலாம். இந்த மாதிரி தப்பு வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம போட்டதை இதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க, இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு RSI லெஸ் தென் நம்பர் 30ன்றதை வந்து நம்ம 40 கூட கொடுத்துருவோம். 40 கூட கொடுத்து மறுபடியும் நம்ம வெறும் RSI மட்டுமே போட்டு பாருங்கள். RSI மட்டுமே போட்டு பார்க்கும்போது நமக்கு ரைட் ஷோல்டர் டவுன்ஸ்லாம் கொடுக்கும். நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, 216 ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. இதில் RSI கிளிக் பண்ணுறேன்னா சிந்து, சிந்து வேலி டெக்னாலஜி. நீ பாருங்க, புள்ளியாக வந்துருக்கு, புள்ளியாக வந்துருக்கு. இந்த மாதிரி தான் வரும். இந்தியா விக்ஸ், GVK பவர், GVP PIM, GVP இன்ஃபோ டெக்கா, என்ன ஸ்டாக் அது, GVP PIM, GVP PIM. ஓகே, GVKவா, GVK PIM, GVK PIM வந்துடுச்சு. இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலா ஒர்க் பண்ணியிருக்கா இல்லையான்றது கரெக்டாக. ரைட் ஷோல்டர் டவுன், அதாவது இது லெஃப்ட் ஷோல்டர் அப்பு, ரைட் ஷோல்டர் டவுன் இறங்கியிருக்கு பாருங்க. இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இது லெஃப்ட் ஷோல்டர் டவுனு, இது ஹெட்டு, இது ரைட் ஷோல்டர் டவுன். இந்த மாதிரி உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்டாக் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்கும் இது எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் நம்ம அந்த மாதிரி விலை குறைஞ்ச ஸ்டாக்ஸை பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.